இப்போ நம்ம வந்து பீட்ரூட் புலாவ் செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை சேர்த்துடலாம். இப்போ இது பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை சேர்த்துடலாம். நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதில் நம்ம வந்து புதினா இலைகளை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 4-5 புதினா இலையை வந்து இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இதை வந்து லைட்டாக வதக்கிடலாம். ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம வந்து காய்களை சேர்த்துடலாம். வந்து ஒரு சின்ன பீட்ரூட்டை வந்து இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பீட்ரூட் மட்டும் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா பீட்ரூட் அப்புறம் பச்சை பட்டாணி அதெல்லாம் கூட சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். நம்ம வெறும் பீட்ரூட் சேர்த்தாலும் இதே டேஸ்ட்டு தான் வரும். நம்ம கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து கொஞ்சம் வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது வதங்கட்டும். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை வதக்கிடலாம். ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும். இப்போ நான் வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம இதுக்கு சாதாரண அரிசி கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1 நிமிஷம் அரிசியை வதக்கிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம மூடி விசில் வச்சிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. நம்ம புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பார்க்குறதுக்கு வந்து பிரியாணி மாதிரியே இருக்குது. அங்கங்கே வந்து ரெட்டாக அப்புறம் எல்லோவாக வந்து சூப்பராக இருக்குது. உதிரி உதிரியாக வந்திருக்கு.